சமூக சிந்தனையோடு மக்களுக்காக சேவை செய்து வரும் அனைத்து துறை சார்ந்த சாதனையாளர்கள் பாராட்டி இந்த சாதனையாளர் விருது வழங்கும் விழா இவ்விடத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே இந்த உலகத்திலே பிறந்தோம் இறந்தோம் என்பது மட்டில்லாமல் நம்மளால் முடிந்த சில நன்மைகளை மக்களுக்காக செய்ய வேண்டும், செய்து சந்தோஷம் அடைய வேண்டும், எல்லோரும் பாராட்டப்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லோருக்கும் இருந்தாலும் பிரிக்கின்ற எல்லோ மனிதர் அப்படி இருப்பதில்லை. இருந்தாலும் இந்த பூமியிலே பிறந்து நாம் நம்மை சார்ந்த மக்களுக்கெல்லாம் பல உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று பல்பல துறைகளில் இருந்து மக்களுக்காக நல்ல உதவிகள் செய்து இன்று சாதனையாளர் என்ற விருதை பெற்று சந்தோஷமடைய வந்திருக்கின்ற அனைவருக்குமே நாகர்கோவில் இசங்கவளை நகரத்தை சார்ந்த கலை சுடர்மணி ரேவதி வில்லேசுகளிலும் நாங்கள் இந்த மேடையிலே இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக எத்தனையோ பெரும் தலைவர்கள் இருந்தாலும் உலகம் அறிய எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் ஒருவன் உள்ளம் நிறைந்த மனிதர் எத்தனை பேர் என்றால் கிடைக்கல அடங்காது. அவ்வகையிலே ஒருவருடைய உள்ளம் நிறைந்த மனிதனாக இருப்பவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அந்த காமராஜர் பற்றி பேச்சு வடிவிலோ பாட்டு வடிவிலோ நடனத்தின் வடிவிலோ நாடகத்தின் வடிவில் சொல்லினாலும் கிராமிய கலையின் ஒன்றான இந்த வில்லிசை கலையின் மூலம் கர்ம வீரர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறும் அவர் செய்த நற்பணிகளும் மக்களுக்கு செய்த தொண்டுகளை பற்றி இந்த வில்லிசையின் மூலம் நாங்கள் பாடியிருக்கின்றோம். காமராஜர் பற்றி வாழ்க்கை வரலாறு தெரிந்தவர்கள் இருந்தாலும் நாங்கள் வில்லிசையின் மூலம் ஈட்டிய இந்த நிகழ்ச்சியிலே பற்பல குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றத்தை மனதில் சொல்ல நினைத்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்த அத்துணை நண்பர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். சரி சத்தியசீலர் தனிப்பெரும் தோன்றல் தியாகத்தின் சுடர் சரி அவர்தான் கர்ம வீரர் காமராஜ். அம்மா
காமராஜர் என்று சொன்னாலே ஆமா. நாவே இணைத்துவிடும் அளவிற்கு ஆமா. எத்தனை தலைவர்கள் இருந்த போதிலும் பெருந்தலைவர் என்று சொன்னால் நம் ஞாபகத்திற்கு வருவது யாரு? நம்முடைய அப்பச்சி என்று சொல்லக்கூடிய ஆமா. அந்த காமராஜ் அன்னார் தான். சரி. அன்னாரின் திவ்ய சரித்திரத்தை ஆமா. சின்ன சிறுவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வகையிலும் ஆமா. வில்லேசை மூலம் இதோ சமர்ப்பிக்கின்றோம். அப்படியாகட்டும். விருதுவட்டி என்ற ஊரில் சொல்லக்கூடிய சரி விருதுநகர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஊரிலே அதாவது சத்திரிய குலத்திலே பிறந்து அதாவது குமாரசுவாமி என்று சொல்லக்கூடிய நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த ஆண் குழந்தையை சரி அவர்கள் வளர்த்து வரக்கூடிய நேரம் அதாவது அந்த குழந்தையின் பாட்டி யார் என்று பார்த்தால் அதாவது பார்வதி அம்மையார். அவர்கள் அந்த குழந்தையை காமாட்சி காமாட்சி என்றே அழைத்தார்களாம். அதாவது செயலப்பையாருக்கு காமாட்சி காமாட்சி என்று பல பேர் அழைத்தாலும் காமாட்சி என்று அவர்கள் அழைத்து வந்த போதிலும் செல்லமாக அவரை எல்லோரும் ராஜா ராஜா என்று அழைத்தார்களாம். செல்லப்பெயர் என்று ராஜா அழைப்பது காமாட்சி. அதுதான் காலத்தில் மருவி சரி காமராஜ் என்று பெயர் பெற்றார். காமராஜ் என்ற பெயர் நாம சுட்டினார்கள். இப்படி வளர்ந்து வருகிறார் பாருங்கள். நாளும் ஒரு நல்ல மேனியமாய் உலகு ஒரு நல்ல வண்ணமாய் வளரும் பிறை நல்ல சந்திரனை போல் வராரம்ப காமராஜா. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே காமராஜர் வளர்ந்து வந்துகின்றார். அருமை பெருமையோடு வளர்ந்து வருகின்றார். வளர்ந்து வரக்கூடிய நேரம் 5 வயது பருவத்தை அடைந்தார். 5ஆன திருவயதில் அறிவுக்கலை படிக்க வேண்டும் என்று அழகாகவே பள்ளிக்கூடம் சேர்க்கின்றார்கள். அதாவது எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு
என்பார்கள். கண்ணுடையார் என்பவர் கற்றவர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதார் என்பார்கள். உலகத்திலே ஆமா, ஆனா பிறந்தால் பெண்ணா பிறந்த கல்வி என்பது முக்கியம். சரி, அந்த கல்வியின் பெருமை என்ன தெரியுமா? ஆமா, வெள்ளத்தால் அழியாது, வெண்தலால் வேகாது, சரி, கொடுத்தாலும் குறையாது, கொள்ளையும் போகாது சொல்வார்கள். அப்பேற்பட்ட கல்வி எல்லாரும் படித்தாலும் இந்த காமராஜர் என்ன செய்கின்றார்? படித்து வந்த போதில் அழகாகவே இவர் வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய ஆசிரியரிடம் மானமாகவே பயின்றார். சரி, படித்தவர் வரக்கூடிய நேரத்தில் அதாவது இவர் காலத்தின் நிபந்தனையின்படியே சரி தந்தை குமாரசாமி நாடார் காமராஜர் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது விதியின் பையனால் இறந்து விடுகின்றார். ஐயோ பாவம். குழந்தையின் தந்தை இறந்து விட்டவுடனே சரிதான் காமராஜரின் படிப்பதோடு நிற்கப்பட்டது. சரிதான். பார்த்தார் தாய்மாமன் கருப்பையா அவருக்கு ஏதாவது வழியில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி திருவனந்தபுரத்தில் உள்ள சரி ஒரு ஜவுளிக்கடையில் பணியாளராகவே அமர்த்துகின்றார். காமராஜர் திருவனந்தபுரத்தில் பணியாளராக இருந்த போதிலும் அடிக்கடி தன் சொந்த ஊராகிய அந்த விருதுநகருக்கு வந்து போகின்றாரா. பூர்வீகத்தை மறக்க கூடாது. காரணம் நாட்டுப்பற்று. சிறு வயதிலே நாட்டுப்பற்று உள்ளமையா வருவதும் போவதுமாகவே இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளை தினம் என்ன ஆகிறது பாருங்கள். சினம் கொண்ட மதகரிதான் சீறி கொண்டு தான் வரவே கண்ட மக்கள் எல்லோரும் கலைந்து கொண்டு பயந்து ஓட கண்ணில் கண்டு தெருவழியாகவே சிறு குழந்தையாக நடந்து வருகின்றார். நடந்து வந்த போதிலும் சிறுவன் நடந்து வரக்கூடிய நேரத்தில் கோயில் யானை ஒன்று சங்கிலியை அறுத்துக் கொண்டு மதம் பிடித்த மதகிரி ஒன்று வருகின்றது. மதம் பிடித்து ஓடினாலும் பார்த்தா சிறுகுழந்தை காமராஜர் யானை மதம் பிடித்து வருவதைக் கண்ட மக்கள் எல்லோரும் அலறி ஓடினார்கள். பார்த்தார் காமராஜா. இதை அறிந்தவுடனே இரும்பு சங்கிலி ஒன்றை எடுத்து வந்தார். யானையின் கால்களிலே பூட்டினார். அம்மா யானை சினம் தணிந்தது. யானைக்கு பழங்கள் வாங்கி சாப்பிட கொடுக்கின்றார். கண்ட மக்கள் எல்லோரும் வியந்து அச்சிறுவனை பாராட்டினார்களாம். சிறு பிள்ளைகள் இருந்தால் இத்தனை பேர் ஆண்கள் ஓடிக்கொண்டிருந்த போதிலும் சிறு பிள்ளை இருந்து வந்த யானையை சங்கிலியால் கட்டி பழத்தை வாங்கி கொடுக்கிற ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரிதான். அச்செயல் அதாவது அவர் செய்த அந்த செயலானது எல்லோரும் ஏற்க வண்ணமே இருந்ததாம். சரி, பார்த்து பாராட்டி இருக்க நேரம் மேலும் காமராஜர் வளர்ந்து வருகின்றார். அப்படி இருக்கக்கூடிய நேரம் அதாவது அவருடைய ஊரில் பெட்டிக்கடை ஒன்று இருக்கின்றது. பெட்டிக்கடை என்று சொன்னால் அதாவது அந்த காலத்தில் பொருட்கள் வாங்க வேண்டுமானால் பெட்டிக்கடையில் வாங்குங்கள் என்று சொல்வார்கள். சின்ன சின்ன கடையை தான் வச்சிருப்பார்கள். ஆமா, அப்படி சிறிய பெட்டிக்கடையிலே அங்கே ஞானம்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர்தான் கடை வைத்திருக்கின்றார். அந்த ஞானம்பிள்ளையானவர் எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். காட்டு பெற்று கொண்டவராம் நல்லவராம் ஞானம்பிள்ளை. காட்டு பெற்று கொண்டவராம் நல்லவராம் ஞானம்பிள்ளை. உள்ளோர் அனைவருமே அனைவருமே உள்ளோர் அனைவருமே ஒன்றாய் கூடிடுவார் கூடிடுவார் அங்கே ஒன்றாய் கூடிடுவார் கூடிடுவார்.
சுதந்திரம் என்பதை பெறாத அந்த காலகட்டத்தில் விடுதலைக்காகவே கற்றறிந்த அரசியல்வாதிகளும் சரி, மேலும் அங்கே சில அரசியல்வாதிகள் எல்லோரும் வந்து ஞானம் பிள்ளை என்பவரின் பெட்டி கடையிலே கதை பேசுவது வழக்கம். அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அரசியல் கதைகள் தான் பேசுவார்கள். அது ஒரு கடை என்பது கிடைத்துவிட்டால் பல பல அரசியலை பத்தி பேசுவார்கள். அதை பார்த்தார் நம் தலைவர் காமராஜர். சரி, ஞானம் பிள்ளையின் அரசியல் ஆர்வமும் சரி, அங்கே இருக்கக்கூடியவர்களின் அரசியல் பேச்சும் இவரை வெகுவாக கவர்ந்தெழுக்கின்றது. அதனாலே பார்த்தார் காமராஜர் 1919 ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சரி, காங்கிரஸ் தொண்டர்களை எல்லாம் ரெஜினால்ட் டயர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சுட்டு வீழ்த்துகின்றார். நிறைய பெண்களும் சிறு குழந்தைகளும் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். பார்த்தான் நம் தலைவர் காங்கிரஸில் எப்படியாவது நாமல் சேர்ந்து நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றார். உண்மைதான். அந்த கணக்கிலே இதை அறிந்த காமராஜர் காங்கிரஸில் சேர்ந்தார். நாட்டுக்காகவே உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 16 வயதிலே காங்கிரஸிலே பற்று கொண்டு சேர்கின்றாராம். 16 வயதிலே காங்கிரஸ் கட்சியிலே சேர்கின்றார் காமராஜர். அவர் மட்டுமல்லாமல் சரி, பொதுக்கூட்டங்களை கூட்டி அங்கே பேசுகின்றார். சரிதான். அவர் முதலாகவே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சொல்லுகின்றார், அயலாரை விரட்ட வேண்டும், அன்னையரை காண வேண்டும், அயலாரை விரட்ட வேண்டும், அன்னையரை திரட்ட வேண்டும், பேராற்றல் பெற வேண்டும், பேராற்றல் பெற வேண்டும், பேரழிவை மாற்ற வேண்டும், பேராற்றல் பெற வேண்டும், பேராற்றல் பெற வேண்டும், பேரழிவை மாற்ற வேண்டும், அன்னையரின் ஆட்சியிலே அழிவைத்தனை அகற்ற வேண்டும், சட்டமல்ல நமக்கெனவே, சட்டமல்ல நமக்கெனவே திட்டமுடன் கூறினாரே. பெருந்தலைவர் காமராஜர் தேசப்பற்றுடன் தெரிந்த வார்த்தைகளை தெளிவுடன் கூட்டங்களிலே பேசுகின்றாரா. கேட்ட அனைவருமே மெய்சிலிருப்பார்களாம். என்னென்ன பிரச்சனை தெளிவாக எடுத்துரைத்து சரி, நாம் எல்லோரும் வீறு கொண்டு எழ வேண்டும் என்று பேசிய முதல் வார்த்தை காமராஜர் தான். அப்படி வீரத்தோடு பேசுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய நேரம் 1919 ஆண்டிலே காந்திஜி தலைமையில் சத்தியாகிரகம் செய்யுமாறு சரி, அன்றைக்கு விடுப்பு விளைக்கப்பட்டது. அதிலே வந்து கலந்து கொண்டாராம் பெருந்தலைவர். சரிதான். அதாவது சொல்ல போனால் பஞ்சாப் படுகொலைதான் திருப்பு முனையாகவே அவருக்கு இருந்திருக்கின்றது. தனி ஒரு மனிதனாக இருந்திருந்தாலும் நாம் ஒரு கட்சியில் சேர்ந்தால் மட்டுமே மக்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்தோடு இருந்தார் காமராஜர். அப்படி திரும்பவும் இதுவாக அமைந்தது. கட்சி 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 என்று கட்சிக்குள் புகுந்து செல்வதை கண்டார் தாய்மாமன் கருப்பையா. அதிலே நினைக்கின்றார், இவன் போக்கு சரியில்லை, எப்படி அவனை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி காசி நாராயணன் என்று சொல்லக்கூடியவர் அதாவது கடைக்கு அனுப்புகின்றார். அங்கே வேலைக்கு செல்லுவா என்று சொல்லி அனுப்ப சரி, அங்கேயும் சென்றார் காமராஜர். 1920 ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம் காந்திஜி தலைமையிலே நடக்கின்றது. அங்கே போராட்டத்திலே கலந்து கொள்ளுகின்றார். சட்ட மறுப்பு தீக்குளியலிலே இறங்கினாராம் பெருந்தலைவர். கண்டு அங்கே நிறைய மக்களை எல்லாம் கைது செய்து செல்கின்றார்களாம். அதாவது இந்த பெருஞ்செயலிலே இறங்கினாரே பெருந்தலைவர். இதை கண்டு அவருடைய பள்ளி ஆசிரியர் ஆகிய சர்க்குணம் என்பவர் காமராஜரை அழைத்து அவரை புகழ்ந்து பேசினாராம். எப்படி பாருங்கள், பெற்றெடுத்த தாயாருக்கும் தான் பிறந்த நாட்டிற்குமே, பெற்றெடுத்த தாயாருக்கும் தான் பிறந்த நாட்டிற்குமே, கற்றிருந்த ஆசானுக்கும் ஆசானுக்கும் இவர் சிறந்த மாணவனாவார், மாணவனாவார்.
கேட்ட தாய் என்பார்கள். சொல்லிக்கிணங்கவே ஆசிரியர் அவரை புகழ்ந்து பாராட்டினார். உண்மைதான். பெற்றெடுத்த தாய்க்கும் நீ பிறந்த நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றாய். சரி, உன் புகழ் வாழ வேண்டும் என்று சொல்லி அவரே பாராட்டினாராம். அது மட்டுமல்ல, காமராஜர் தன்னோடு மட்டும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நண்பர்களை வரவழைத்து அவர்களுக்கும் அரசியல் உணர்வுகளை ஊட்டுகின்றாராம். ஒரு மனிதனாக இந்த நாட்டை நாம் ஆள முடியாது. நம்மோடு சேர்ந்த நன்மொழி அரசியலை பற்றி பேசி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வன் நினைத்தார் காமராஜர். அது மட்டுமல்ல, நன்மொழி கூட்டினார். ஆமா, சரி. அப்படி இருக்க 1922ஆம் ஆண்டில் காங்கிரஸ் மாகாண கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். அதிலே ஒரு அங்கத்தினர் ஆகின்றார். அது மட்டுமல்ல, சில பிரச்சாரங்களுக்கு சென்றார். ரயில் நிலையங்களிலே சென்று, பேருந்து நிலையங்கள், பொதுமக்கள் உலாவக்கூடிய இடங்களிலே உண்டியல் ஏந்தி விதிகளை பிரச்சாரமாகவே பெற்றார். மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் கர்ம வீரர் காமராஜர். அப்படி இருக்க விருதுநகரிலே டச்சீஸ் கட்சியானது வலுவாக இருந்ததாம். இதை பார்த்தார். அவர்களின் போக்கும் எண்ணமும் சரியில்லை என்பதை அறிந்த நம் தலைவர் அந்த டச்சீஸ் கட்சியை தகர்த்து எறிந்தார். ஒரு கட்சி பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம், மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நம்மளோடு இருப்பவர்கள் நன்மை செய்ய வேண்டும். ஆனால் அவரை சேர்ந்த கட்சியோ மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இல்லை. அது மட்டுமல்ல, பொது கூட்டங்களை கூட்டினார், மெகாபோனிலே பேசினார். அதாவது காந்திஜி சொன்னபடியே கதிர் விற்கும் பணியிலும் ஈடுபடுகின்றாரா. சரி. அது மட்டுமல்ல, இவரின் போக்கு என்னமானது அறிந்தால் தாயாகிய சிவகாமி அம்மையார் என்ன செய்கிறார்? அந்த தாயானவள் தன் மகனை அழைத்தாள். மகனை காமராஜா, நீயோ காங்கிரஸ் 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 என்று சொல்லி கட்சியின் பின்னாலே போகின்றாய். இந்த எண்ணம் எனக்கு பிடிக்கவில்லை. மகனே, தமிழ்நாடு தாய்நாடு என்று நீ சொல்லுகின்றாய். நாடு உனக்கு எவ்வளவு முக்கியமோ நான் பெற்ற செல்வம் நீ எனக்கு முக்கியம் அல்லவா? ஆகையினால் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். திருமணம் முடித்துக் கொள்ளப்பா. தாயை விட தாய் நாடுதான் முக்கியம் என்று நான் சிறுவயதிலிருந்து அறிந்து கொண்டேன். சரி, திருமணம் எப்போதும் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு என்னாலே பற்பல நன்மைகள் செய்ய வேண்டும், நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ன மட்டும்தான் எனக்கு இருக்கின்றது. அப்படி என்று சொல்லுகிறார் பாருங்கள். கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்றாயே, கல்யாணம் எனக்கு வேண்டாம், கல்யாணம் எனக்கு வேண்டாம், கல்யாணம் எனக்கு வேண்டாம் தாயே, கல்யாணம் எனக்கு வேண்டாம், கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்றாயே, கல்யாணம் எனக்கு வேண்டாம், கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்றாயே, கல்யாணம் எனக்கு வேண்டாம். பொருட்கள் கொள்ளையும் போச்சு, இன்பமும் இல்லையே துன்பமாச்சு, சொல்லாதே அப்பாறை திருமண பேச்சு. வெள்ளை கொக்குகள் வேதனையாலே சொந்த நாட்டிலே வேதனையாச்சுதே. கொள்ளையரின் இந்த ஆட்சியினாலே புட்டி சிவராக போகுதே நாடு. கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்றாயே, கல்யாணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்றாயே, கல்யாணம் எனக்கு வேண்டாம். அதாவது பெருந்தலைவர் சொல்லுகின்றார், மகனே திருமணம் முடித்துக் கொள் என்று சொன்னதற்கு அந்நியரின் ஆட்சியானது நம் நாட்டிலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டிக் கொண்டு போகும் அளவுக்கு ஆகிவிட்டது. ஆகையினால் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று திருமணம் வேண்டாம் அம்மா. ஏன்னா எல்லா தாய்க்கும் ஆசை இருக்கும். நாட்டிற்கே ஒரு நன்மை இல்லாத போது எனக்கு என்ன நன்மை? உண்மைதான். அப்படிதானே? நாடு நன்மை பெறவில்லை என்று சொன்னால் எந்த அரசியல்வாதிகளும் அரசாண்டு பிரயோஜனம் இல்லை. இருக்கின்ற மக்களிடையே பொதுநல எண்ணத்தோடு இருப்பவர் தான் கர்ம வீரர் காமராஜர். சரி, அப்படிப்பட்ட காமராஜர் நாட்டு மக்களுக்காக திருமணம் என்பது வேண்டாம் இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கதாயான சிவகாமியானவள் அதாவது இவர் இப்படி இருக்கக்கூடிய நேரம் அந்த டச்சீஸ் கட்சியிலே சில பேர்கள் காமராஜரை பிடிக்காத காரணத்தினால் அவர்களை மறைமுகமாக இருந்து தாக்குதல் செய்கின்றார்கள். சரி, காமராஜர் ஆடைகளை கிழித்து அனுப்பினார்கள். ஆனால் பார்த்தார் காமராஜர், ஆனால் அங்கு வீர முழக்கமிடுகின்றார். எப்படி பாருங்கள், கூட்டப்பட்ட
போட்டு குரல் கொடுத்தார் பாட்டு பாடி முழக்க விட்டார் வாகையுடன் மலம வந்தே நாளை நாடு நமது என்றார் நமது என்றார் நாளை நாடு நமது என்றார் நமது என்றார் நாடு நாளை நமது என்றார் நமது நாடு நாளை நமது என்றார் நமது வீதியில் விடுதலைக்காய் சீறினாரே புலி போலே அடிமை வீதி மாற்றிடலா மக்களுக்காய் உழைத்தாரே மக்களுக்காய் உழைத்தாரே அப்படி எத்தனை இன்னல்கள் வந்த போதிலும் பிரச்சனை வந்த போதிலும் எதையும் கண்டு அஞ்சவில்லை அஞ்சான் அஞ்சம் கொண்ட நம் சிங்கம் வருவதை பார்த்து கொள்ளலாம் எதிர்கொண்ட வீரதான் வீரர் காமராஜர். அம்மா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை இடையூறு வந்தாலும் எவனும் எதிர்த்தாலும் நான் கொண்ட கொலையில் நான் நேர்மையாக இருப்பேன் என்று கொண்டு வந்தான் கர்மவீரர் காமராஜர். அது மட்டுமல்ல ஆமா அதாவது பெருந்தலைவர் காமராஜர் சரி 1926 ஆண்டிலே சத்தியமூர்த்தியுடன் தொடர்பு கொள்கின்றார். அம்மா சத்தியமூர்த்தியுடன் தொடர்பு கொண்டு அரும்பணிகளை ஆற்றினார். ஆமா அந்தமுடன் அவன் அவரோடு இருந்து இணைந்து செயலாற்றி வருகின்றார். எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் ஒரு நல்லவன் கூட இருப்பான். அப்படித்தான் கர்ம வீரர் காமராஜர் இருக்கின்றார். சத்தியமூர்த்தியானவர் சரி சத்தியமூர்த்தியோடு இந்த கட்சியோடு தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார். பெருங்கொட்டம் ஒன்றில் காந்திஜியுடன் தொடர்பு கொண்டு இன்னொரு இடைவெளிந்து பணிபுரிந்தார். மூவர்ண கொடி பட்டொளி வீசியது. காமராஜர் முன்னடக்க தொடர்ந்த தொண்டர்கள் பின்னடந்து சென்றார்களாம். அந்த வீர நடை போட்டு சென்றாரை என்று அந்த காட்சியானது காந்திஜிக்கு மனதிலே ஆள் மனதிலே பதிந்ததாம். என்ன காந்திஜி நினைக்கின்றார் நாம் இல்லை என்றாலும் காமராஜர் நம்முடைய நாட்டை காப்பாற்றுவார் என்ற எண்ணம் தான். அந்த எண்ணத்தோடு அன்று முதல் காமராஜர் காந்திஜியின் பெரும் பக்தனாகவே திகழ்ந்தார். அது மட்டுமல்ல உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை அறிவித்தார். காமராஜர் கலந்து கொண்டு உப்பை காய்ச்சினாராம். இதற்கு அங்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சரி இதுதான் காமராஜர் ஐயாவுக்கு முதல் சிறைவாசம். நாட்டு மக்களுக்கு நன்மை வேண்டும் என்று சொல்லி முதலாக போரிட்டு முதல் சிறைவாசம் அடைந்தால் 2 வருட காலம். அதற்கு அதாவது ஒருவன் அரசியலில் ஈடுபட்டு அவன் சிறையிலே இருந்து வந்தானே ஆனால் அடுத்து என்ன தவறு நடந்தாலும் அவன் பேர் தானே வரும். அதான் சொல்லுவார்கள் உண்மையை சொல்பவன் சதிகாரன். பொய் புரட்டு ஏமாற்றம் கள்ளம் கபடத்தோடு இருப்பதான் வாழ்க்கையில் மேலே நிற்கிறான். இருந்தாலும் நாடுதான் வேண்டும் மக்கள் தான் வேண்டும் என்று மக்களுக்காகவே சில பிரச்சனைகள் சந்தித்து மக்களுக்காகவே முதல் முறையாக 2 வருடம் சிறைவாசம் பெற்றவர் தான் காமராஜர். சிறைவாசம் பெற்று காமராஜர் வரக்கூடிய நேரம் பார்த்தார்கள் அந்த மக்கள் எல்லோரும் காமராஜரை மாலை மரியாதையோடு வரவேற்றார்கள். வரவேற்று கூட நின்று மக்கள் வெள்ளம் போல் திரண்டு வந்து வாழ்த்துகின்றார்கள். காந்திக்கு ஜெய், காமராஜருக்கு ஜெய், சமதர்மத்திற்கு ஜெய், பாரத மாதாவுக்கு ஜெய் வீர முழக்கமிடுகின்றார்களா? அது ஆத்மார்த்தமான ஒரு உண்மை. அதாவது நம்மளுக்கு என்று உழைக்கப்பட்ட நம்மளுக்கு என்று இருக்கின்ற ஒரு வீரர் அவருக்கு என்றால் நாம் கோஷமிட வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று மனதில் இருந்து வீரத்தோடு கோஷமிட்டார்கள். கோஷமிட்டு இருந்த மக்கள் எல்லாம் வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இவர்கள் 2 பேரும் இருக்கக்கூடிய நேரம் காங்கிரஸில் இருக்கின்றார் ராஜாஜி, சத்தியமூர்த்தி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு. அந்த காரணத்தினால் அங்கே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதாவது இந்த சத்தியமூர்த்தி புறக்கணிக்கப்படுவதை அறிந்தார். காமராஜர் நினைக்கின்றார் பணம் இல்லாமல் ஒருவன் புறக்கணிக்க கூடாது. அப்படி என்று சொல்லி வேண்டும் உதவிகளை செய்து அந்த
அவரையும் அங்கே கட்சியிலே வேட்பாளராகவே நிறுத்துகின்றார். கோஷ்டிக்கு கிடைக்க செய்தார். உறுதுணை செயல்பட்டார். அப்போது முதல் முறையாகவே இந்திய காங்கிரஸ் உறுப்பினராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டாராம். அதன் பிறகு 1931 லண்டனில் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. அங்கேயும் கலந்து கொண்டார். காந்திஜி அங்கே பல மொழிகளையும் முன்வைத்த போதிலும் எந்த பயனுமே இல்லை, ஒரு பயனும் இல்லை. ஆனால் நினைக்கின்றார், வெள்ளையர்களின் ஆட்சி முறை அடக்குமுறையாகவே செயல்பட்டு வருகின்றது. உண்மைதான். நாமல் என்ன செய்யலாம் என்று இருந்தார். அவர்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் காமராஜரும் ஓராண்டு சிறையிலே வைக்கப்பட்டார். சிறையிலே இருக்கக்கூடிய நேரம் அந்நேரின் ஆட்சி எப்படி இருக்கிறது பாருங்கள். அமர்ந்தால் சிறைவாசோ சிறைவாசோ சமயம் அடக்குமுறை கவர்னர் ஜார்ஜன் ஆண்டெக்சன் என்பவரையும் காமராஜர் தான் சுட்டு கொண்டாரோ என்று சொல்லி பொய் வழக்கு போடப்படுகின்றது. அதற்காக 2 கைத்துப்பாக்கிகளும் ஏற்பாடு செய்தார்கள். கைத்துப்பாக்கிகள் என்றால் சாட்சி, பொய் சாட்சிக்காரர்கள் உருவாக்கினார்கள். பொய்க்கதை கட்டிவிட்டார்கள். விருதுநகர் காவல் நிலையம் வெடிகுண்டு வழக்கையும் காமராஜர் மேலே போடுகின்றார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் கண்டு அஞ்சாத நம் தலைவர் அந்த சட்டங்களை எல்லாம் தூள் தூளாகவே நொறுக்குகின்றார். ஆட்சியிலே ஆம் என்று சொன்னால் சிறைவாசம் தான். ஏன் என்று கேள்வி கேட்டால் சிறைவாசம் தான். ஏன்னா அதாவது ஒருவன் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அரசியல்வாதிகள் அவர்களுக்கு தகுந்த வண்ணம் அரசியலை நடத்துவார்கள். ஆமா சாமி போடணும் இல்ல, ஆமா ஆமான்னு சொல்லணும். ஏன் என்று கேட்க கூடாது. ஏன்னா ஆங்கிலேயரின் ஆட்சி அல்லவா. எப்படித்தான் இருக்க எதிர்த்து கேள்வி கேட்டார் காமராஜர். பொய் வழக்குகள் பல போட்டார்கள், சாட்சி சொன்னார்கள். இப்படி சொல்லி காமராஜரை சிறைவாசம் கொடுக்க வேண்டும், சிறைவாசத்தில் அடைத்தார்கள். என்றாலும் காமராஜரை பகவத் சிங் போலவே தூக்கில் போடவோ அல்லது அந்தமான் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் காவலாளிகள். அதன்படி காமராஜரின் வீட்டை சோதனை போட்டார்கள். ஆனால் வஞ்சகர்களின் எண்ணப்படி அங்க எதுவுமே இல்லை, ஒன்றுமில்லை. அன்று முதல் போலீஸ்காரங்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்குகின்றார் நம் தலைவர். காமராஜரை சுற்று பயணம் செல்ல விடாமல் தடுத்தார்கள். காமராஜர் சற்றும் கலங்கவில்லை. என்றுமே அவர் பலாத்கார வழியை பின்பற்றவில்லை. பாரத பார்த்துக்கிடலாம், சத்தியம் ஒன்றை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மேலும் என்ன பாருங்கள், இந்த நல்ல வேளையிலே
கட்சி ஆமா. தேர்தலிலே இறங்குகின்றது. சரி. ஆத்தூரில் காங்கிரஸ் சார்பாக காமராஜர் போட்டியிட்டார். சரி. அங்கே போட்டியிடக்கூடிய நேரம் சரி. அவரை எதிர்த்து டச்சஸ் கட்சி வேட்பாளராக ராமசாமி போட்டியிடுகின்றார். காமராஜ் எதிர்த்து ராமசாமி அவர்கள் வேட்பாளர் எதிர்த்து போட்டியிட்டாலும் அம்மா யாரம்மா வெற்றி? அதாவது அவர்கள் வெற்றி பெறுவ முன்பதாகவே தேர்தலுக்கு முன்பதாகவே அறிந்தார் ராமசாமி. காமராஜர் நிற்பதை அறிந்தவுடனே அவர் இனிமேல் நான் வேட்பாளராக இருக்கவில்லை என்று விலகிக் கொண்டாராம். ஆனால் அதன் பிறகு காமராஜர் அங்கே வெற்றி அடைகின்றார். சரி. வெற்றி பெற்று குதிரையிலே வரக்கூடிய நேரம், தேரிலே வெற்றி வாகை சூடி காமராஜர் வரக்கூடிய நேரம் நயவஞ்சகர்கள் சூழ்ச்சியினால் அங்கே அக்கினி திராவகத்தை அவர் மீது வீசுகின்றார்களா? அப்பா போட்டி பொறாமையோடு கொல்லவின் நிற்கின்றார்கள். அம்மா கொல்லவின் நினைத்த காமராஜர் மீது அக்கினி திராவகத்தை வீச வேண்டும் என்று சொல்லி காளி தேவியினருளாலே காமராஜர் எதுவுமே செய்யவில்லை. எடுத்து வீசிய அந்த திராவகம் முன்னதான் விழுந்துச்சு, அவர் மேல உழல்ல, முன்பு விழுந்து அப்படி உடைந்து போகின்றது. அது மட்டுமல்ல, திராவகத்தை வீசினாலும் வீரருமே அஞ்சவில்லை. வந்த போதும் வந்த போதும் நல்லவரும் அஞ்சவில்லை. திராவகத்தை வீசினாலும் தேர்தல் வருகின்றது. அப்போது சத்தியமூர்த்திக்கு பதிலாக காமராஜரை நிறுத்தினார். ராஜாஜி கோவை சிபி சுப்பையாவை நிறுத்தினார். பலமான மோதல். ஆனால் சுப்பையாவுக்கு 100 ஓட்டுகள். அரசியலில் வந்து விட்டால் கட்சியில யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோற்க வேண்டும் பயங்கரமாக தீவிரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர். காமராஜ் எடுத்து போடுகின்றார்கள். சுப்பையாவுக்கு 100 ஓட்டு, காமராஜருக்கு 103 ஓட்டு. 3 ஓட்டு ஜெயிச்சிருக்கிறார். 3 ஓட்டுகளிலே முத்தான வெற்றி அடைந்தார். 3 ஓட்டிலே முத்தான வெற்றி பெற்றார் கர்ம வீரர் காமராஜர். அப்படியே வாழ்ந்து வருகின்றார். அரசியல் வாழ்விலே 21 ஆண்டுகளில் சரி அதன் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதுவரை காங்கிரஸ் தொண்டனாக இருந்தவர் காங்கிரஸ் தலைவராகவே பற்றுதல் கொண்டு வருகின்றார். பல தொண்டுகள் செய்து தலைவராகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றார் கர்ம வீரர் காமராஜர். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. நாம் எந்த ஒரு இதில் இருந்தாலும் உண்மையாக உழைக்க வேண்டும். உண்மையோடு உழைத்தால் மட்டுமே தான் உணர்ந்து ஆள வேண்டும். அதுபோல் கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்கு தொண்டனாக இருந்து சிறப்பாக உழைத்து தலைவர் என்ற பட்டத்திற்கு தகுதியானார். அப்படி இருக்க சரி மற்ற தியாகி தலைவர் காமராஜர் விருதுநகரிலே நகராட்சி சேர்மனாகவே தேர்வு செய்யப்பட்டார். அப்போது தலைவர் விதியின் சூழ்ச்சியினால் மேலும் சிறைக்கு சென்றார். சிறைவாசம் 9 மாதங்கள் முடிந்து இவர் வெளியிலே வரக்கூடிய நேரத்தில் மக்கள் மகத்தான வரவேற்பை கொடுத்தார்களாம். நம்மளுக்கு என்று சிறைவாட்ட கர்மவீரர் காமராஜரை நாம் சிறப்போடு வரவேற்கிறோம் என்று சொல்லி சிறைவாசத்தோடு வெளியே வந்தவரை சிறப்பாக கௌரவித்தார்கள். வெற்றி கொடுத்து வரவேற்ற மக்களுக்கு காமராஜர் ஒரு உறுதிமொழி சொல்லுகின்றார். என்ன? அதாவது ஒரு பதவி வகுப்பவன் அது எந்த பதவியாக இருந்தாலும் பரவாயில்லையா, கௌரவ பதவியாக இருந்தால் கூட அதை சரிவர செயலாற்றும்படி இருக்க வேண்டும். அதான் சொல்லுவார். செயலாற்ற தெரியாதவன் பதவி விட்டு உடனே விலகிவிட வேண்டும் என்று அரசியல்வாதிகளுக்கு ஒரு சாட்டை அடியாகவே இருந்ததா. அதற்காகத்தான் செயல் வீரர் காமராஜர் ஒரு பட்டமும் உண்டவருக்கு. ஒரு நிகழ்ச்சி நடத்துவது பெரிய விஷயம் அல்ல.
செயல் திட்டம் எப்படி இருக்க வேண்டும், மக்களுக்கு எப்படி எல்லாம் இது சேர வேண்டும் என்ற செயல் திட்டத்தை சிறப்பாக வகுத்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அதற்காகத்தான் செயல் வீரர் என்ற பெயர் அவருக்கு உண்டு. எந்த எண்ணப்படிதான் சேர்மன் பதவியை விட்டு விலகினாராம். காங்கிரஸ் தலைவராகவே இருந்து சரி செயலாற்றி வரும் நேரம் பம்பாயில் ஒரு மகா கூட்டம் சபை கூடுகின்றது. அங்கே சென்று கலந்து கொண்டார். பம்பாய்க்கு தனிமையில் செல்லவில்லை, 30 பேருடன் பம்பாய்க்கு சென்றார். மகா சபையிலேயே ஜவஹர்லால் நேரு இருந்தார். சரி அங்கே எல்லோரும் சேர்ந்து பேசுகின்றார்கள். அப்போது ஜவஹர்லால் நேரு வெள்ளையனே வெளியேறு என்ற சரி அந்த தீர்மானத்தை முன்வைக்கின்றார். அது மட்டுமல்ல சரி எல்லோரும் மக்கள் எல்லோரும் ஒன்றாகவே கூடினார்கள். மேலும் செய்கிறார்கள் வாருங்கள். வெளியேறு வெளியேறு வெள்ளையனே வெளியேறு சொல்லி வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்று ஆக்குசத்தோடு சத்தம் போடுகின்றார் மக்கள் எல்லாம். ஜெயம் அடைவோம் ஜெயம் அடைவோம் செய் அல்லது செத்தமடி என்பார்கள். உண்மைதான் என்று வீர முழக்கமிட்டார்களாம். தலைவர்கள் எல்லோருமே அங்கே கைது செய்யப்பட்டார்கள். பார்த்தார் காமராஜர் மாறு வேடம் கொண்டு அங்கிருந்து தப்பி வந்தார். அங்கே வந்து தீர்மானத்தின் நகல்களை எல்லாம் தன் நண்பர்களிடம் ஒப்படைத்தார். அதன் பிறகு சென்று கைதாகின்றார். அப்படி சிறையிலே அடைக்கப்பட்டார். 1945ஆம் ஆண்டு இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்தது. வெள்ளையர்கள் வெற்றி பெற்றார்கள். அவரது பாதுகாப்பு கைதிகளாக இருந்த அத்தனை தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். காமராஜரும் விடுதலை அடைந்தார். இதுவே காமராஜருக்கு கடைசி சிறைவாசமாக இருந்ததாம். அதுவரைக்கும் மக்களுக்காகவே கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்த கர்ம வீர காமராஜர் கடைசி சிறைவாசத்தை அடைந்தார். சாமர்த்தியமாகவே காமராஜர் செயல்பட்டு வந்த போதிலும் காமராஜர் பதவி பெரிதும் அவர் முயற்சி செய்தார். ராஜாஜியும் இவருமாகவே சேர்ந்து பல திட்டங்களை எல்லாம் தீட்டினார்கள். ஏனென்றால் கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் இவர்கள் பேசிக் கொள்ளும் போது அரசியல்வாதிகள் தானே கலந்து பேசுவது வழக்கமாக இருக்கிறது. ஏன்னா நாட்டு மக்களின் நலனை கருதி நம் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி நாட்டு மக்களுக்கு செய்கின்ற உதவி ஒரு கருத்தோடு இருக்க வேண்டும். அப்படித்தான் காமராஜர் ராஜாஜி எந்த செயல்பாடு எடுத்தாலும் கலந்து ஆலோசித்து பேசி முடிவெடுப்பார்கள். சரி அதாவது காமராஜர் சற்று நாளிலே காங்கிரஸ் கட்சியிலே தமிழ்நாட்டிலே பெருந்தலைவராகவே திகழ்கின்றார். அப்படி இருக்க சரி பல மக்களுக்கு வந்த துன்பம் என்று வந்த மக்களுக்கு துன்பத்தை விலக்கி இன்பத்தை கொடுக்கின்றாராம். தொழிலாளிகள் அத்தனை பேருக்கு நலம் பெற செய்கின்றாராம். அது மட்டுமல்ல திருவிதாங்கூர் தமிழக பிரச்சனையில் தலையிட்டு தமிழர்கள் கல்விக்கலை அழியாமல் பாதுகாக்க வழியே செய்தாராம். அண்ணல் காந்தியின் பெரும் முயற்சியினால் காமராஜரின் தொண்டினாலும் 1947ஆம் ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு காந்திஜியின் கனவு நனவானது. அதாவது நம்முடைய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததா. அதுவரைக்கும் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள்
மக்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் என்றால் அது காந்திஜியால் கிடைத்ததுதான். மிகுந்த சந்தோஷமடைந்த காந்திஜி சொல்லுகின்றாரா, அதாவது பெற்று தந்த சுதந்திரத்தை நாட்டு மக்கள் என்றைக்கும் என் நினைவோடு காப்பாற்றுங்கள் என்று பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். மனதிலே நிறுத்திக் கொண்டு மக்கள் அனைவரும் சரி நிகர் என்றும் உணர்ச்சி நாடெங்கும் பரவ செய்தார். உயர்வு தாழ்வு இன்றி எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று காந்திஜியின் லட்சியமாகும் என்று காமராஜரும் அதை பின்பற்றியே வாழ்ந்து வருகின்றார். சுதந்திரத்தின் பயனை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைத்தார். ஏனென்று சொன்னால் சுதந்திரம் அடைந்து விட்டோம். சுதந்திரம் நம் கையிலே கிடைத்து விட்டது. எனக்கு கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா? நம்மோடு போகலாமா? நம் குழந்தைகளுக்கு சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்றே தெரியாது. சொல்ல போனால் நம்மில் பலருக்கே தெரியாது. யாருக்கும் தெரியாது. அப்படிதானே? நம்முடைய மூதாதையரை பற்றி யாருக்கும் தெரியாது. நம்முடைய குடும்பத்தில் உள்ள மூதாரை பற்றி கேட்டாலே தகவல் தெரியாத குழந்தைகள் கர்ம வீரர் காமராஜரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஏனென்றால் சொல்லி கொடுப்பதும் கேள்வி கேட்பது ஒன்றுதான். கேள்வி ஞானத்தால் பல பேர் அடைந்தாலும் படிப்பின் ஞானத்தால் பல பேர் அடைவார்கள். அப்படித்தான் கர்ம வீரர் காமராஜர் சரி எத்தனை காலம் இருந்தாலும் தேசத்திலிருந்து அழைக்கப்பட்ட காந்திஜியும் நம்முடைய நாட்டிற்கு எப்படி சுதந்திரத்தை வாங்கி தந்தால் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படி இருக்க சரி காலங்கள் கழிந்தது. 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதியிலே கொடியவன் இருக்கின்றானே நாதுராம் நாயக் கோட்சே, அவனால் காந்திஜி சுட்டுக் கொல்லப்படுகின்றார். படுகொலை செய்யப்பட்டார். இதை அறிந்தார் நம் தலைவர் காமராஜர். சரி கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதன்படியே அதாவது உழைத்தார் காமராஜர். நாட்டிற்காகவே எவ்வளவோ பாடுபட்டார். நம் தலைவர் வழியிலே நாமளும் சென்றிருந்தோம். அண்ணலை இழந்து விட்டோமே, இனிமேல் என்ன செய்வோமோ என்று இருந்தாலும் மனதிலே நினைக்கின்றார், என்ன காந்தி வழியை பின்பற்றி நாமளும் இந்த கட்சியை வலுவாக நடத்த வேண்டும். அப்படி என்று சொல்லி 1949ஆம் ஆண்டு திருச்சி பொதுக்கூட்டத்தில் காமராஜர் பேசுகின்றார். எதிர்கட்சியினர் எல்லோரும் வெங்காய வெடிகளை கொண்டு தாக்கினார்களாம் காமராஜரை. ஆனால் காமராஜருக்கு கோபமே படாத காமராஜர் சாந்த குணத்தோடு இருக்கின்றார். அன்று கோபம் கொண்டு சொல்லுகின்றார், தேடிகள் போல் ஏன் மறைந்திருந்து தாக்குகின்றீர்கள்? காந்தியை கொல்லது போல் என்னையும் கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகின்றாரா. தலைவர் ஆவேசமாகவே கத்தியிருக்க சரி ஆகிறது பாருங்கள். அச்சாரஞ்சம் கொண்டு வேறாம் கொண்டு வேறாம் அனைவரையும் கவர்ந்த வீர நம் தலைவர் அழகாகவே இருக்கக்கூடிய நேரம் சரி இந்த விதமாகவே பிரகாசம் ராமசாமி ரெட்டியார் குமாரசாமி ராஜா சரி போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் அடுத்தடுத்து இருந்த போதிலும் சரி முதல் மந்திரிகளாகவே பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். 1952ஆம் ஆண்டு சரி ராஜாஜி அவர்கள் தமிழகத்தின் முதல் மந்திரியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடு போற்றும் நல்லாட்சி கொடுத்தார். சரி நல்லாட்சி கொடுத்தவர் ஆனால் என்ன தெரியுமா செய்கின்றார்? ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாராம். அடே அப்பா
குலக்கல்வி திட்டம் என்று சொன்னால் செருப்பு தைப்பவன் மகன் செருப்பு தைத்து விட்டு சிறிது நேரம் தான் படிக்க வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் குலத்தொழிலை செய்துவிட்டு கல்வி கற்க வேண்டும் என்றார். இதை அறிந்தார் நம் தலைவர் காமராஜா. இருந்தாலும் இவருக்கு பிடிக்கவில்லை. நாடெங்கும் கிளர்ச்சி ஏற்பட்டது. 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி ராஜாஜி தன் பதவியை விட்டு விலகினார். அடுத்த ஓட்டெடுப்பிலே அதாவது காமராஜர் முதல் மந்திரி ஆகின்றார். காமராஜருக்கு 93 ஓட்டுகள். அதாவது சிபி சுப்பிரமணியத்திற்கு 41 ஓட்டுகள். காமராஜர் வெற்றி பெற்றார். இப்படி வெற்றி பெற்றவர் வேந்தனாக இருக்கக்கூடிய நேரம் குலக்கல்வி திட்டத்தை கூண்டோடு ஒழித்தார். நாட்டு மக்களுக்கு நற்செயலை செய்தார். அழகாகவே 1 2 அல்ல 9 ஆண்டு காலம் ஊழலற்ற ஆட்சி. 9 ஆண்டு காலத்திலே பல பல விவசாய நிலங்கள் பல பல அணைக்கட்டுகள் விவசாயத்திற்கு என்ன உண்டோ எல்லா நன்மையும் செய்து கொண்டிருக்கின்றன. தண்ணீர் வசதி மின்சார வசதி அத்தனையும் வேண்டிய பொது வசதிகள் அத்தனையுமே கற்றுக் அடிப்படை கல்வி வசதி எல்லாம் செய்து கொடுக்கின்றார் கர்ம வீரர் காமராஜர். சரி இப்படி பார்க்கலாம் என்று சொல்லி பல நூறு செய்களை செய்து வந்தார் காமராஜர். இப்படி இருக்கக்கூடிய நேரம் அதாவது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது ஒரு நாளைய தினத்திலே நினைக்கின்றார் என்ன நாட்டு மக்களுக்கு நாம நன்மை செய்து வருகின்றோம். அந்த நன்மை நமக்கு பின்னால் வரக்கூடிய அரசியல் சேவகர்களும் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இவர் இருக்கக்கூடிய நேரம் 1971ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பின்னால் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பல தலைவர்கள் கைதாகின்றார்கள். மனமுடைந்தார் நம் ஐயா காமராஜர். தனது பிறந்த நாள் விழாவையே ரத்து செய்தார். அதாவது அப்படி இருக்கக்கூடிய நேரம் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நினைக்கின்றார். காலை இழந்தார். காலை கடன்களை முடித்தார். சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பேட்டி அளித்தார். பேட்டி அளித்துவிட்டு மதியம் வருகின்றார். மதிய நேரத்தில் உணவு வேளையிலே உணவு சாப்பிடும் போது உடலெல்லாம் வேர்க்கின்றது. சொல்லுகின்றார் வைரவன் தனது உதவியாளரை அழைத்து, வைரவா மின்மிசிறிகள் இருந்த போதிலும் என் உடலெல்லாம் வேர்க்கின்றது. சாப்பிட்டு முடித்து விட்டு சற்று கண்ணயர்கின்றேன். மருத்துவரை அழைத்து வா. மருத்துவர் வந்தால் என்னை எழுப்பு என்று சொல்லிவிட்டு ஆனால் சொல்லுகின்றார் இரவா செல்லும் போது கதவை சாத்தி விட்டு செல், விளக்குகளை அணைத்து விட்டு செல் என்று சொல்லி நம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய படுக்கையிலே கண்களை மூடி சாய்ந்தார். அப்படி சாய்ந்திருந்தவருக்கு விதிவேலை செய்கின்றது. ஆலமரத்தின் ஆணிவேர் சடார் என்று ஒடிவது போன்று பெருந்தலைவின் அதாவது அவருடைய உடலை விட்டு உயிர் பிரிகின்றது. மக்களுக்காக ஆணிவேர இருந்த காமராஜர் அதுதான் கடைசி உறக்கமாகவே இருந்தது. மண்ணுலகில் அவருடைய உடல் இருக்க உயிரோ விண்ணுலகம் சென்றது. அந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். கர்ம வீரர் காமராஜர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். கர்மசீலர் காமராஜர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். கர்மசீலர் காமராஜர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்.
காமராஜர் மண்ணை விட்டு இறந்து விடுகின்றார். மக்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். தாயை இழந்த பிள்ளை போன்றும் அண்ணனை இழந்த தம்பி போன்றும் பிள்ளையை இழந்த தாய் போன்றும் கதறி அழுகின்றார்கள். அழுதார்கள் மக்கள். கர்ம வீரர் இறந்து போனார். ஆனால் அவர் ஆற்றிய பணிகள் என்றைக்குமே மறையாது. எத்தனையோ தலைவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா சுகத்தையும் ஒன்றாக அனுபவிக்க எண்ணும் ஊழல் உள்ள அரசியல்வாதிகள் முன்பிலே நம் பெருந்தலைவர் காமராஜரின் எண்ணம் எங்கே? அவர் செயல் எங்கே? கரைபடாத கரங்களால் நிறைவான பணி செய்த நித்திய தலைவரை இறந்து விட்டோம். குறை சொல்ல முடியாத குலக்கொன்றை நாமும் மறப்பதில்லை, இந்த காலமும் மறப்பதில்லை. காமராஜர் இறந்தவுடனே பொதுமக்கள் மரியாதை செலுத்தும் வண்ணம் ராஜாஜி மண்டபத்தில் 21 மணி நேரம் அவர் உடலானது வைக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட வீரங்கி மலர் வண்டி வந்தது. கம்பீரமாக வந்து நின்ற வண்டியிலே அப்போது முப்படை வீரர்கள் 6 பேர்கள் காமராஜர் உடலை தூக்கி வந்தார்கள். அன்றைய முதலமைச்சர் மு. கருணாநிதி, ராஜாராம், கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ் மரியாதை செய்கின்றார்கள். பெருந்தலைவர் உடல் மீது மூவர்ண கொடியானது போர்த்தப்பட்டது. அவர் உடலை சுற்றி ஸ்ரீ சுப்பிரமணியம், சிவாஜி கணேசன், ராமச்சந்திரன், ராஜாராம், உதவியாளர் வைரவனும் நின்றிருந்தார்கள். 12 ராணுவ வீரர்கள் இருபுறமும் அணிவகுத்து நின்றனர். வானத்தை நோக்கி 3 முறை 36 குண்டுகள் முழங்கப்பட்டது. பிற்பகல் 3:30 மணி அளவிலே ராஜாஜி மண்டபத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தது. இறுதியாகவே மக்கள் மத்தியிலே மக்கள் கண்ணீரிலும் மழை வெள்ளத்திலும் அவரை கொண்டு சென்றார்கள். அங்கே கிண்டியில் உள்ள நமது காந்தி மண்டபம் அருகே தங்க தலைமகனாம் காமராஜர் நம் அப்பச்சியின் தகன மேடை அமைந்தது. அங்கே எரிமூட்டி இறுதி சடங்குகளை செய்தார். அன்னாரின் இறுதி சடங்குகள் முடிக்கப்பட்டு வாரியமாகவே அங்கே வைக்கப்பட்டது. இப்படி ஒரு மனிதத்தை இழந்து விட்டோம் என்ற வருத்தமும் அவர் பிறந்த காலத்தில் அவராண்ட ஆட்சியில் நாம் இல்லை என்ற வருத்தத்துடனும் இந்த காமராஜரின் கதையை, பெருந்தலைவர் காமராஜர் கதையை, கல்வி தந்தையின் கதையை முடிக்கின்றோம். மேலும் எங்களுக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். என்னை போன்று விருது வாங்க வந்திருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக எங்கள் வில்லிசையை உங்கள் முன்னால் இதோ நிறைவு செய்கின்றோம். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருளுண்டு அவர் வீட்டில். எத்தனையும் தேடாத எதையும் நாடாத, எத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர்தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. இந்தியா என்பது தனவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. ரகுபதி ராகவ ராஜாராம், பனீத பாவலர் சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத்த பாவலர் சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத்த பாவலர் சீதாராம். இந்தியா
மத்தியுனில் காமராஜா. எல்லாருக்கும் உள்ளவர் தனம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர். எல்லாருக்கும் உள்ளவர் தனம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர். எல்லார் நலமுடனே எல்லோர் இதயத்திலும், எல்லார் நலமுடனே எல்லோர் இதயத்தில் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. காமராஜா எங்கள் காமராஜா, எங்கள் காமராஜா. வாய்ப்போடு தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி முடிவு செய்கின்றோம்.